கவின் தனது தாத்தாவின் பழைய அறையை சுத்தம் செய்கிறான். அங்கே தூசு படிந்த ஒரு விசித்திரமான தங்க நிற கடிகாரத்தை காண்கிறான். பழைய அறையில் ஒளிரும் கடிகாரத்தை கையில் வைத்திருக்கும் சிறுவன். அந்த கடிகாரத்தின் முள்ளை கவின் மெதுவாக திருப்புகிறான். திடீரென அறை முழுவதும் நீல நிற ஒளி பரவுகிறது. கடிகாரத்திலிருந்து வெளியாகும் பிரகாசமான நீல ஒளி. ஒளி மறைந்ததும் கவின் ஒரு அடர்ந்த காட்டில் நிற்கிறான். அங்குள்ள மரங்கள் அனைத்தும் சாக்லேட்டுகளால் ஆனவை. அங்கே ஒரு பேசும் முயலை கவின் சந்திக்கிறான். அந்த காட்டின் அரசனான ஒரு சிங்கம் காணாமல் போனதாக முயல் கவலையுடன் கூறுகிறது. ஒரு முயலுடன் கவின் பேசும். கவின் தனது மாய கடிகாரத்தை பயன்படுத்தி காலத்தை பின்னோக்கி திருப்புகிறான். சிங்கம் எங்கே சென்றது என்பதை பார்க்கிறான். காற்றில் மிதக்கும் ஒரு பெரிய குகைக்குள் சிங்கம் சிக்கியிருப்பதை கவின் கண்டுபிடிக்கிறான். கடிகாரத்தின் உதவியுடன் குகை வாசலை திறக்கிறான். குகையிலிருந்து சிங்கத்தை விடுவிக்கும் கவின். காட்டின் அரசன் சிங்கமும் மற்ற விலங்குகளும் கவினுக்கு நன்றி கூறுகின்றன. அவர்கள் அவனுக்கு ஒரு மாயக்கல்லை பரிசாக தருகிறார்கள். விலங்குகள் கவினுக்கு பரிசு தரும் மகிழ்ச்சியான கவின் மீண்டும் கடிகாரத்தை திருப்பி தனது வீட்டிற்கு வருகிறான். இப்போது அவன் கையில் அந்த மாயக்கல் இருக்கிறது. இது ஒரு கனவு அல்ல என்பதை அவன் உணர்கிறான். தன் அறையில் கையில் மின்னும் கல்லுடன் அமர்ந்திருக்கும் கவின்.